வணக்கம். ஜெஃப்னா கலரியின் பிரம்மாஸ்திரம். நாட்டில் தேர்தல் இடம்பெறுமா, தேர்தல் பாதுகாப்பான முறையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பது தொடர்பிலும், தமிழ் தேசிய அரசியலின் அடுத்த கட்டம் எப்படி அமைய வேண்டும் என்பது தொடர்பில் பத்திரிகையாளர் நிக்சன் அவர்களுடன் கலந்துரையாடுகின்றோம். வணக்கம். வணக்கம் பிரஸ்னோ. வணக்கம் நேர்களே. தற்பொழுது தேர்தல் தொடர்பில் அதிகளவு பேசப்படுகின்றது. இந்த தேர்தல் தொடர்பில் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது? தேர்தல் நான் நினைக்கிறேன் 2014ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச மூன்றாவது முறையும் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டி போட போகின்ற பொழுது எழுந்த பிரச்சனைகளை போன்ற ஒரு தொனி அப்படியே தெரிகிறது. குறிப்பாக சட்ட சிக்கல் தெரிகிறது. ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தலிலே போட்டி போடுவாரா இல்லையான்னு இன்னும் ஒரு முடிவில்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அவர் போட்டி போட போகின்றார், ஆனால் எந்த அணியிலே போகின்றார் என்பது ஐக்கிய கட்சியில் முடியாது. ஏன்னா தோல்வி கண்ட கட்சி எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் அங்கே இல்லை. தேசிய பட்டியல் மூலமாக அவர் தான் வந்தார். இப்போது இன்னொருவர் இருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய ஆதரவோடு அவர் இயங்குகிறார். ஆனால் அந்த ஆதரவை வெளிப்படையாக பெற்றுக்கொண்டு ஜனாதிபதி தேர்தலிலே போட்டி போட்டால் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு சந்தேகம் அவருக்கு இருக்கின்றது. அதன் காரணமாக வேறு பல வழிகள். ஆகவே இதை கையாளுவதற்காக சில சட்ட பிரச்சனைகளை அவர் எடுக்கிறார். முதலில் சர்வஜன வாக்கெடுப்பு என்ற ஒரு பிரச்சனை இருந்தது. அடுத்ததாக ஜனாதிபதியை பதவி 6 ஆண்டு காலமாக நீடிப்பதா இல்லையா என்பது தொடர்பான ஒரு விவாதம் போய்கொண்டிருந்தது. இப்போது போலீஸ் மா அதிபர் பிரச்சனையில் வந்து நிற்கின்றது. ஆக நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். இலங்கையினுடைய அரசியல் யாப்பு என்பது, அதனுடைய சட்டங்கள் என்பது, அதனுடைய பொருள்கோடல் என்பது ஆளுங்கட்சிக்கு ஏற்ற மாதிரி வளைக்கக்கூடியதாக அது அமையும். சொல்லுவார்கள் சட்டத்தை நாங்கள் லாஸ்டிக் போன்று இழுக்க முடியும், ஒரு லெவலுக்கு இழுக்க முடியும், அறக்கூடாது. ஆனால் ஆதலாக இன்னும் கூடுதலாக இழுத்து விட்டால் அது அறந்துவிடும். ஆனால் இலங்கை சட்டத்தை பொறுத்தவரையிலே அந்த லாஸ்டிக் அது எவ்வளவு தூரத்துக்கு இழுவட்டு போகக்கூடிய நிலைமை, அறாது இழுவட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையிலே இருக்கின்றது என்றால் பொருள்கோடில் நாங்கள் எப்படியும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் என்பது அதன் கதையாக இருக்கிறது. தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர், தற்பொழுது தேர்தல் ஆணைக்குழு அல்லது தேர்தல் தொடர்பான கண்காணிப்பு மேற்கொள்ளுகின்ற அமைப்புகள் எல்லாம் பதில் போலீஸ் மா அதிபரை வைத்து தேர்தலை நடத்த முடியும் என்று கூறுகின்றார்கள். சிவில் அமைப்புகள் மற்றும் தேர்தல் கண்காணிப்பு அலுவலகம் எல்லாமே அவர்கள் ஒரு ஜனநாயகத்தின் வழி பார்ப்பார்கள். சட்டங்கள் அனைத்தையுமே ஜனநாயகத்தின் வழி பார்ப்பார்கள். பொதுமக்களுடைய எண்ணத்தை அவர்கள் கருத்தில் எடுத்து செய்வார்கள். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்த வழிமுறை பிழை என்று சொன்னால் அதை பற்றி யார் ஆய்வார்கள். அந்த கணிப்பீடுகள் மதிப்பீடுகளோடு தான் அவர்களுடைய அறிக்கைகள் இருக்கும். ஆனால் ரணில் விக்ரமசிங்கை பொறுத்தவரையிலே அல்லது மீண்டும் ஒரு முறை நான் வர வேண்டும் என்று நினைத்தால் அவர் அதுக்கேற்ற சட்ட நுட்பங்களை அவர் பார்க்கிறார். சட்டங்களை எப்படி பயன்படுத்தலாம் என்று. சட்டங்களை எல்லோரும் நுட்பமாக படித்திருக்க மாட்டார்கள். சட்டத்தரணிகள் கூட, நீதிமன்றங்களிலே வாதாட வருகின்ற சட்டத்தரணிகள் கூட அப்போதுதான் சட்டங்கள் என்ன இருக்கின்றன என்று வாசிப்பார்கள். அதனுடைய பொருள்கோளை அறிந்து கொள்வார்கள். ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் என்று தங்களுக்குள்ளே உரையாடி கொள்வார்கள். இன்னும் முழுமையாக சட்டங்கள் எப்படி இருக்கின்றது, அதனுடைய ஓட்டைகள் என்ன என்பதை சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுதுதான் அறிந்து கொள்கின்றார்கள். ஆகவே இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் வருகின்றது. நீங்கள் ஒன்றை பாருங்கள். 2014ஆம் ஆண்டு தீனகம பில் சட்டமூலம் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது அது அரசியல் யாப்புக்கு முரணாக இருந்ததாக சொல்லி அவர் தீர்ப்பை அவர் வழங்க விரும்பவில்லை சரணி பண்டாரநாயக்க, அப்போதைய பிரதம நீதியரசர். உடனடியாக அவர் விலக்கப்பட்டார். மொஹான் பீரிஸ் சட்டமாதிபதியாக இருந்த மொஹான் பீரிஸ் உடனடியாக பிரதம நியமிக்கப்பட்டார். அந்த நிலங்களில் எழுந்த சட்ட பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நாடாளுமன்றத்திலே பிரிவுகள் நிறைவேற்றப்பட்டன. அப்போது அங்கே என்ன சொல்லப்பட்டது? உயர் நீதிமன்றத்தை விட நாடாளுமன்றத்துக்குத்தான் மீறிய அதிகாரம் இருக்கின்றது, மக்கள் பிரதிநிதிகள். ஆகவே இலங்கை அரசியல் ஜாப்பில் நாடாளுமன்றம் சொல்வதைத்தான் சட்டமாக வர வேண்டும், நாடாளுமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் அப்போது வாதிக்கப்பட்டன மஹிந்த ராஜபக்ச தரப்பால். அதே போன்ற ஒரு பாணியை இப்போது ரணில் விக்ரமசிங்க கையாளுகின்றார் என்றால், நான் முன் சொன்னது போல இலங்கை சட்டங்கள் என்பது ஆட்சியாளருக்கு ஏற்ற மாதிரி பொருள்கோடு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்துல தான் ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது பிரதமராக இருக்கலாம், ஆட்சியாளராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் சிவில் சமூக அமைப்பு நீங்கள் சொன்னது போல தேர்தல் கண்காணிப்பு ஆக்களுக்கு முடிய முரண்பாடு வருகின்றது. அவர்கள் ஜனநாயகத்தின் வழி நோக்குவார்கள். சட்டத்தில் பிழை இருந்தாலும் அல்லது சட்டத்தில் அப்படி இடம் இல்லை என்று தெரிந்தாலும் மக்களுடைய பொது கருத்துக்கு ஏற்ப ஜனநாயகமாக கருத்துக்களை வெளியிடுவார்கள். ஆனால் அப்படியான பண்பாடு ஆட்சியில் இருப்பவர்களுக்கு வராது. அவர்கள் முடிந்தவரை சட்டத்தை பயன்படுத்தி தங்களுடைய ஆட்சி காலத்தை நீடிக்கின்ற அல்லது தேர்தலை பிற்போடுகின்ற ஏதோ ஒரு வகையான முறைகளுக்குத்தான் செல்லுவார்கள். ஆகவே நாடாளுமன்றத்தில் புதிய சட்டம் ஒன்று இயற்றப்பட வேண்டும். நான் நினைக்கின்றேன் பேராசிரியர் பீரிஸ் ஜனாதிபதியாக சந்திரிக்கா இருந்த பொழுது
ஒரு சட்டம் மூலம் ஒன்றை தயாரித்திருந்தார். இந்த மனச்சாட்சிக்கு வாக்களித்தல் என்ற ஒரு சட்டம். அதாவது நாட்டுக்கு ஏற்ப நல்ல சட்டங்கள் வருகின்ற பொழுது அதை கட்சி அரசியலுக்கு அப்பால் அல்லது கட்சி தலைமைகளுடைய முடிவு அல்லது நாடாளுமன்ற குழு என்பதன் முடிவுக்கு அப்பால் ஒவ்வொரு உறுப்பினர்களும் 225 உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய மனச்சாட்சிக்கு ஏற்ப வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஏற்பாட்டை கொண்டு வந்தார். ஆனால் அது கட்டம் எதிர்ப்பினால் கைவிடப்பட்டது. என்றால் கட்சிகளுடைய தனித்துவம் அடிபட்டு போய்விடும், கட்சிகள்லாம் கொள்கைகளை முன்வைக்கின்றது, கட்சி கொள்கைகளுக்கு எதிராக மாறிவிடும் என்று கூறி அதை தவிர்த்து விட்டார். அந்த மனச்சாட்சிக்கு ஏற்ப வாக்களித்த சட்டத்தின் பிரகாரம் பல விடயங்கள் அங்கே உள்ளடக்கப்பட்டிருந்தன. இப்போ நீங்கள் கேள்வியில் கேட்டது போல, அதாவது இப்படியான முரண்பாடுகள் வருகின்ற பொழுது தீர்ப்பு வரும். ஒரு பிரிவினை கொண்டு வந்து அதுக்கு ஆதரவாக வாக்களிக்கிற எதிராக வாக்களிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் ஒன்று அங்கே வந்தது. ஆகவே அந்த முறைகள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டு தான் அதை கொண்டு வந்தார். அது பின்னர் கைவிடப்பட்டு விட்டது. ஆகவே அதாவது பொருள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்சியாளர்கள் செய்கின்ற பொருள்களை தடுக்கின்ற வகையில் இன்னும் ஒரு மாற்று சட்டத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பில் நான் நினைக்கிறேன் 19வது திருத்தச் சட்டம் 17வது திருத்தச் சட்டம் வந்தது. உங்களுக்கு தெரியும், அது நடைமுறைக்கே வரையில்லை. 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. நிச்சயமாக அந்த சட்டமூலத்திலே பல ஜனநாயக விளிம்பியங்கள் இருந்தன. அது இனப்பிரச்சனைக்காக எதுவும் செய்யவில்லை. ஆனால் அரச நிறுவனங்களை, முக்கியமாக போலீஸ் சேவை, தேர்தல் பகிரங்க சேவை போன்ற அந்த ஆணைக்குழு மிக பலமாக இருந்தது. 10 பேர் கொண்ட ஒரு அரசியலமைப்பு சபை அங்கே இருந்தது. ஆனால் அது கிட்டத்தட்ட நினைக்கிறேன் மஹிந்த ராஜபக்ச 2010ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு நினைக்கின்றேன் 18ஆம் திருத்தச் சட்டம் கொண்டு வரும் வரைக்கும் அது இயங்கவே இல்லை. ஆனால் 18ஆம் திருத்தச் சட்டம் இப்போது இருக்கக்கூடிய ஆபத்தான நிலைமையை கொண்டு வந்தது. அது பின்னர் 19ஆக மாற்றப்பட்டு இப்போ 20ஆக வந்திருக்கின்றது, 21 வந்திருக்கின்றது. ஆகவே இன்னொரு சட்ட மூலத்தை கொண்டு வந்து இப்படியான விடயங்களுக்கு தீர்வானக்கூடிய அளவுக்கு செய்யலாமா என்று நினைக்கவில்லை. சட்டத்தரணியை பொறுத்தவரை அவர் சொல்லுவார்கள் பொருளோடு. ஆனால் இப்போ இருக்கின்ற பிரச்சனை என்பது நீதிமன்றம் நாடாளுமன்றத்துக்கு உத்தரவிட முடியுமா, நாடாளுமன்ற சபாநாயகருக்கு உத்தரவிட முடியுமா, அப்படியான ஒரு நோக்கில் தானே அரசாங்கம் இந்த விடயத்தை உற்று நோக்குகின்றது. நான் ஊடகத்துறை விரிவியாளராக, அரசியல் விஞ்ஞானத்துறை விரிவியாளராக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், உயர் நீதிமன்றத்தை விட நாடாளுமன்றம் தான் மீயர் தன்மை கொண்டது. ஏன்னால் மக்கள் பிரதிநிதிகள் அவர்கள் சட்டத்தை உருவாக்குகிறார்கள். நீதிமன்றங்களுடைய நியமனங்களையும் அவருடைய சம்பளங்களை கூட நாடாளுமன்றம் தான் தீர்மானிக்கிறது. ஆகவே நீதிமன்றம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், நாடாளுமன்றத்திலே இயற்றப்படுகின்ற சட்டங்கள் அரசியல் அமைப்புக்கு முரணானதா இல்லையா என்ற விளக்கத்தை மாத்திரம் சபாநாயகருக்கு அறிவிக்கலாம். ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு, உயர்நீதிமன்ற தீர்ப்பை அப்படியே நாடாளுமன்றம் ஏற்க வேண்டும் என்ற விதி இருக்குதா இல்லையான்னு சட்டத்திலே இல்லை. அதை நாங்கள் பொருள்கோடு செய்தான் பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் 19ஆம் திருத்தம் 21ஆம் திருத்தத்தின் ஊடாக அரசியலமைப்பு பேரவைக்கு அதிகாரம் வழங்கப்படுகின்றது. அந்த அரசியலமைப்பு பேரவையில் ஏற்கனவே இவ்வாறான விதிகள் இருக்கின்றது. 5 பேர் அல்லது பெரும்பான்மையினூடான வாக்குகளின் ஊடாகத்தான் போலீஸ் மாதிபர் நியமிக்க முடியும் என்று. ஆகவே எழுதப்பட்ட சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதைத்தான் நீதிமன்றம் கூறுகின்றது அல்லவா. ஆகவே நாடாளுமன்றம் பெருசா நீதிமன்றம் பெருசா என்ற விவாதத்துக்கு அப்பால் நாடாளுமன்றத்தினால் உருவாக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் நாடாளுமன்றம் இயங்கவில்லை. அதனை தான் நீதிமன்றம் கூறுகின்றது. நிச்சயமாக நீதிமன்றத்தினுடைய தீர்மானம் சரியானது. ஆனால் நாடாளுமன்றம் என்று வருகின்ற பொழுது நாடாளுமன்ற பிரதிநிதிகள் அரசாங்கத்திலே பெரும்பான்மையாக இருந்தால் அவர்கள் எடுக்கிற தீர்மானம் அங்கே சரியாக இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் அவர்கள். அப்படி என்றால் எடுக்கப்பட்ட தீர்மானம் பிள்ளை என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். நிச்சயமாக அப்படி எடுத்தாலும் கூட இன்னும் ஒரு தீர்மானம் வருகின்ற பொழுது அங்கே அதுக்கு 3 பெரும்பான்மை தேவைப்படும். இப்போது அமைச்சரவையிலே அதுக்கு ஒரு முடிவை கண்டிருக்கிறார்கள். அப்படி வந்தாலும் நாடாளுமன்றத்திலே 3 பெரும்பான்மை வேண்டும். ஆனால் 3 பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை, அந்த அறுதி பெரும்பான்மை என்பது ரணில் விக்ரமசிங்கவுக்கு இல்லை, சாதாரண பெரும்பான்மை தான். ஆகவே அரசியல் அமைப்பு விஷயம் சார்ந்த ஒரு விடயத்தில் இப்படி செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் அதற்கு மாறாக செய்வதாக இருந்தால் திருத்தங்கள் செய்ய வேண்டும். அப்படி இல்லை அதை மீறி செய்வதாக இருந்தால் நாடாளுமன்றத்திலே 3 பெரும்பான்மை தேவை. இப்போது திகினேகம விஷயம் வருகின்ற பொழுது ராஜபக்சவுக்கு 3 பெரும்பான்மை இருந்தது, அதனால் அவர் அதை செய்து கொண்டார். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அந்த 3 பெரும்பான்மை இல்லை. ஆனால் நாடாளுமன்றத்துக்குத்தான் அதிகாரம் இருக்கின்றது, நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டால் சரி என்று ரணில் விக்ரமசிங்க சொல்வாராக இருந்தால் அவருக்கு அந்த அறுதி பெரும்பான்மை இருக்க வேண்டும்.
ஆகவே அறுதி பெரும்பான்மை இல்லாத விடத்து உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு மாறாக எப்படி செய்யப்பட போகின்றார் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. நான் நினைக்கிறேன் இதிலே சட்ட தெளிவு இல்லை. பொருள் கோடல் என்பது ஆட்சியாளருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கின்றது. நீங்கள் முதல் கேள்வியை கேட்டது போல இவற்றை மாற்றி வைக்கக்கூடிய அல்லது திருத்தக்கூடிய அளவுக்கு புதிய சட்டங்களை எப்படி கொண்டு வந்தாலும் இதை கட்டுப்படுத்தலாமா என்றால் இல்லை என்றால் அது வேறொரு சட்டத்தின் வழியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு உத்தரவு வழங்கியது. ஆனால் தேர்தல் இடம்பெறவில்லை. மீண்டும் அதே ஒரு நிலைமைக்கு செல்லுமா? ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடத்தப்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா? அநேகமாக இளைஞருடைய அரசியல் ஜாப்பிலே உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம், மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம், அது தேர்தல் ஒத்திவைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒத்திவைக்கப்பட்டாலும் காலம் சென்றாலும் காலாவதி ஆகினாலும் அதனை மீண்டும் நடத்த வேண்டுமாக இருந்தால் பிரேரணை சமர்ப்பிக்க வேண்டும். பிரேரணை ஒன்று சமர்ப்பித்து அது நிறைவேற்றப்பட்டு அது ஒரு சாதாரணமாக அந்த பிரேரணை நிறைவேற்ற முடியும். 3 தேவையில்லை. நிறைவேற்றி அதன் பின்னர் இப்போது மாகாண சபை தேர்தல் நடைபெறவில்லை, 5 ஆண்டுகளுக்கு மேலே நடைபெறவில்லை. அது நடத்தப்பட வேண்டுமாக இருந்தால் பிரேரணை சமர்ப்பிக்கப்பட வேண்டும், சமர்ப்பித்து நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் அப்படியான விதிகள் இருப்பதாக எனக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன் இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் நடத்தப்பட்டே ஆக வேண்டும். என்றால் நிறைவேற்று அதிகாரங்களுடைய ஜனாதிபதி ஆட்சி முறை. அப்போ நிறைவேற்று எக்ஸிகூட்டிவ் பவர் கொண்ட ஒரு முறையை சாதாரண பிரேரணை ஒன்றை நிறைவேற்றி தேர்தலை பிற்போடுகின்ற அல்லது ஒத்தி வைக்கின்ற நிலைமைக்கு நான் வர முடியாதுன்னு நம்புகின்றேன். அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் 6 ஆண்டு ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் அரசியல் ஜாப்பின் பேர் 6 ஆண்டு காலமா 5 ஆண்டு காலமா என்ற ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. நான் நினைக்கிறேன் சந்திரிகா பண்டாரநாயக்கா கூட இதே பிரச்சனையில் ஈடுபட்டவர். அவர் 2வது முறை போட்டி போட்ட பின்னர் என்ன செய்தார்னு சொன்னால் 94ஆம் ஆண்டு போட்டி போட்டு முதல் முறை வெற்றி பெற்றவர் 99ஆம் ஆண்டு 4 ஆண்டுகளுக்குள்ளேயே எலெக்ஷன் தேர்தல் நடத்தி விட்டார். ஒரு ஜனாதிபதி பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்றால் 4 ஆண்டு கால முடியும் தேர்தல் நடத்த முடியும். அப்படி நடத்திவிட்டு 2005ஆம் ஆண்டு தேர்தல் நடத்த வந்த வேளையில் தன்னுடைய மிகுதி காலம் முதல் காலத்தில் இருந்த ஒரு வருடத்தை இதிலே சேர்ப்பதற்கு ஒரு முயற்சி எடுத்தார். அது பெரிய ஒரு சட்டப்பிரச்சனையை கொண்டு வந்தது. உயர்நீதிமன்றத்துக்கு போனது. ஆனால் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்னவென்னு சொன்னால் அது முன்னர் இருந்த பதவி காலத்திலே இருக்கின்ற எஞ்சிய அந்த ஒரு வருடத்தை இந்த புதிய காலத்திலே இணைக்க முடியாது என்று தீர்ப்பு வந்துவிட்டது. அப்போ நான் நினைக்கிறேன் சரத் சில்வா உயர்நீதிமன்ற இருந்திருக்க வேண்டும் நினைக்கின்றேன். ஆனால் அவர் அதோடு நிறுத்தி கொண்டார். தன்னுடைய பதவி காலத்தை குறுகி கொண்டு வந்து 2005 தேர்தலை நடத்தி கொண்டார். ஆகவே ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் இப்படியான சட்ட மைத்திரிபாலம் அப்படியான முயற்சி கொண்டு வந்தவர். தற்பொழுதும் அந்த விடயம் கேட்கப்பட்டது. எத்தனை வருடங்கள் என்று உச்சநீதிமன்றம் கேட்கப்பட்ட 5 வருடம் என்று கூறியாச்சு. அவை இந்த இலங்கையினுடைய சட்டங்களில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டமாக இருக்கலாம் அல்லது சாதாரண சட்டங்களாக இருக்கலாம். இந்த பொருள் கோடல் என்பது நான் நினைக்கிறேன் நீதிமன்றங்கள் இப்போ பாருங்களேன். இப்போ உதாரணமாக இப்போ இரட்டை பிரஜா உரிமை உள்ளவர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்க முடியாது என்று வந்துவிட்டது. அப்போ ஒரு தீர்ப்பு இன்னொன்றுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அது ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். ஆனால் சில இடங்களில் அப்படி இல்லை. இப்போது பலர் இருக்கிறார்கள் சொல்கிறார்கள். எனக்கு தெரியாது. பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரட்டை பிரியாமல் இருக்கிறார் சொல்கிறார்கள். அவர்கள் பதவி விலகவில்லை. அவை கீதா குமார் சிங்கவுக்கு வந்த அந்த தீர்ப்பு ஏன் மற்றவர்களுக்கு பொருந்தாது என்ற ஒரு கேள்வியை இன்னொரு மனுவை சமர்ப்பித்தால் உயர்நீதிமன்றத்திலே சில வழிகளில் அது பரிசீலிக்கப்படலாம். ஆகவே இளைஞருடைய சட்ட அமைப்புகளிலும் பொருள் கோடல் முறைகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சட்டம் ஒரு நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்பார். இதோ இப்போ அமெரிக்க அரசியலமைப்பாக இருக்கலாம், இந்திய அரசியலமைப்பாக இருக்கலாம். அங்கே இந்த பொருள் கோடு ஒரு அளவுக்கு மேல் போக முடியாது. ஆனால் இலங்கையில் அது எப்படியும் மாற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது முன்னுதாரணங்களை கொண்டு வந்து செய்யக்கூடிய நிலைமை எல்லாமே இருக்கின்றன. நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போது சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்தபொழுது அதே சட்டப்பிரச்சனை வந்தது. மஹிந்த ராஜபக்சே இருந்த பொழுதும் அதே சட்டப்பிரச்சனை வந்தது. 3வது முறை போட்டி போடலாமா இல்லையா என்ற பிரச்சனை. ரணில் விக்ரமசிங்கே இருக்கின்ற பொழுது தன்னுடைய பதவிக்காலத்தை எப்படி நீடிக்கின்றது அல்லது ஜனாதிபதி தேர்தலை எப்படி ஒத்திவைக்கலாம் என்பதற்கான சட்ட பிரச்சனையாக இருக்கக்கூடிய சட்டங்களிலே வேறு சட்டங்கள் இருக்கக்கூடிய நுணுக்கங்களையும் ஓட்டைகளையும் தேடி 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 ஆராய்ந்து சட்ட வழிகளை வைத்து ஆராய்ந்து கொண்டு உயர்நீதிமன்றத்திலே வாதாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சட்ட ஆட்சி இலங்கையிலே இருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்களாக இருந்தால் சட்ட ஆட்சி இலங்கையில் இருக்கிறதா என்ற கேள்வியைத்தான் இந்த பிரச்சனைகள் எழுப்பி இருக்கின்றன. தேர்தல் நடக்குமா என்பதை கடந்து இம்முறை அடுத்த முறை தேர்தலில் யார் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது நீங்கள் கருதுகிறீர்கள்? நான் இந்த முறை மிக இறுக்கமான நிலைமைக்குள்ளே வரலாம். அனிதகுமார் திசாநாயக்கா இந்த முறை வருவார் என்று பரவலாக பேசப்பட்டாலும் சிங்கள மக்களை பொறுத்தவரை நான் பல சிங்கள மக்களோடு சிங்கள உறவுகளோடு பேசியிருக்கின்றேன். அவர்களுடைய கருத்தின் பிரகாரம் அனிதகுமார் திசாநாயக்கா வெல்ல முடியாது என்பதுதான். என்னால் இப்போ அவரை பற்றி அந்த மக்களுக்கு தான் தெரியும்.
இப்போ உதாரணமாக யாழ்ப்பாணத்திலே வடக்கு கிழக்கு மாநிலத்திலே இன்ன உறுப்பினர் வெளியே வர இல்லையானது அவங்க மக்களுக்கு தான் தெரியும், அது சிங்கள மக்களுக்கு தெரியாது. ஆக ஏவிபியினுடைய வெற்றி என்பது ஒரு நிச்சயமற்றது, ஒரு அலை வீசுகின்றது என்பது உண்மை. சமூக ஊடகங்களிலும் நாளிதழ்களிலும் ஒரு அலை வீசுகின்றது. ஆனால் அது வெற்றி வாய்ப்பை கொண்டிருக்கக்கூடிய அல்லது பெருமளவு வாக்குகளை அவர்கள் கொண்டு வைக்கக்கூடிய நிலைமை இல்லை. சில வேளைகளில் கொஞ்சம் வரலாம். ஏனென்றால் இரண்டு திரைப்படமும், அதாவது ஐக்கிய கட்சியாக இருக்கலாம், அது சஜித்தினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சனுடைய ஸ்ரீலங்கா புதிய பெருமனவாக இருக்கலாம், அதிருப்தி மக்களுக்கு வந்துவிட்டது. அதன் காரணமாக ஒரு புதியவரை தேட வேண்டும் என்றால் ஜேவிபி ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் சிலவர்களை மக்கள் வாக்களிக்கலாம் என்ற ஒரு பேச்சு இடம்பெறுகின்றது. ஆனாலும் அந்த அநேகமான சிங்கள மக்களுடைய கருத்துக்களின் பிரகாரம் ஜேவிபிக்கான வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதுதான் சொல்லப்படுகின்றது. வேணுமென்றால் நாடாளுமன்றத்திலே ஒரு ஆசனங்களை கூடுதலாக பெற முடியும். அதுக்கு மேலே சொல்கிறார்கள் என்றால் 2004ஆம் ஆண்டு PA பொதுயினப்பிரம், அதாவது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மையப்படுத்திய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய வெற்றிலை சின்னத்திலே கேட்டபடியாக தான் 39 ஆசனங்களை பெற்றார்கள். ஆனால் தனித்து போட்டிக்கிட்டு இருந்தால் 10 ஆசனங்களும் வந்திருக்காது என்று உதாரணம் கூறுகின்றார்கள். அது உண்மையாக இருக்கலாம். இந்த முறை அவருக்கு 5 ஆசனம் தான் வந்திருக்கிறது. ஆகவே இவர்கள் இந்த மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டாலும் ஒரு 10 ஆசனங்களையே சில வழி பெற முடியும் என்ற மாதிரியெல்லாம் பேசுகின்றார். ஆகவே போட்டி என்பது சஜித்துக்கும் ரணிலுக்குமாகத்தான் இருக்கும். ரணில் போட்டியிடாவிட்டால் யார் திறப்புறான்னு எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது. ஆனால் சஜித் போட்டியிட போகிறார் என்பது தெளிவாகி இருக்கின்றது. இன்று வந்த செய்தியின்படி சரத் பொன்சேகாவும் போட்டியிட போவதாக சொல்லுகின்றார், தன்னுடைய எக்ஸ் தளத்திலே கூறுகின்றார். ஆனால் விஜயதாஸ் ராஜபக்சவும் கூறுகின்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக போட்டியிட போவதாக. ஆனால் சரத் பொன்சேகா எந்த கட்சியோடு போட்டியிட போகிறார் என்று சொல்லவில்லை. அதேவேளை காலிமுத்திரனிலே போராட்டம் நடத்திய குழுவும் கட்சி ஒன்று உருவாக்கி இருக்கின்றது. சில வேளையில் அவர்களும் ஒரு வேட்பாளரை நிறுத்தலாம். அவர்கள் வேட்பாளரை நிறுத்தினால் சில வேளைகளில் அங்கு செல்வாக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என அவருடைய போராட்ட முறைமை என்பது ஒரு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஆனால் யாரை வேட்பாளராக நிறுத்தப் போகிறார்கள் என்பதுதான் இங்கே கேள்வி இருக்கின்றது. ஆனால் இவ்வாறு பலர் தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது அது ஒருவருக்கு வாய்ப்பை வழங்கும் அல்லவா? சயித் பிரேமதாசாவுக்கான வாக்குகள் தான் ஒவ்வொருவர் தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது குறைவடைந்து செல்ல போன்றது அல்லவா? நிச்சயமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுடைய வாக்கு வங்கி என்பது தொடர்ச்சியாக ஒரு நிலைப்பாட்டில் இருப்பவர்கள், தொடர்ச்சியாக அவர்களை நம்புபவர்கள் மாறப்போவது கிடையாது. கடும் சிங்கள செயற்பாட்டில் இருப்பவர்களுடைய வாக்கு வங்கி என்பது நிரந்தரமாக இருக்கும். நாட்டில் ஒரு மாற்றம் தேவை, ஒரு நீதியான அரசாங்கம் ஒன்று தேவை என்று நினைப்பவர்கள் சயித்தை தெரிவு செய்வதா, அன்ரோவை தெரிவு செய்வதா, சரத் பொன்சேகா தெரிவு செய்வது என்பதில் மாறுகின்ற பொழுது பொதுஜன பெரமுனவினுடைய வாக்கு வங்கி என்பது நிரந்தரமாக இருக்கும் அல்லவா? அதிகமாக இலங்கையினுடைய தேர்தல் வரலாற்றிலே ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றை பொறுத்தவரையிலே ஃப்ளோட்டிங் ஓட்ஸ், அதாவது மிதக்கும் வாக்குகள், இறுதி நேரத்தில் தீர்மானிக்கப்படுகின்ற வாக்குகள் தான் வெற்றியை தீர்மானித்திருக்கின்றன. ஆகவே இன்னும் அது கண்டுபிடிக்க முடியாது. இப்போது நீங்கள் கேள்வியில் குறிப்பிட்டது போல இந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய அடிப்படை வாக்குகள் இருக்கும். இப்போ உதாரணமாக தமிழரசு கட்சி என்று சொன்னால் நீங்கள் என்னதான் விமர்சித்தாலும் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் தமிழரசு கட்சிக்குரிய வாக்குகள் ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும், அந்த வாக்கு மாற்றமில்லை. ஆனால் அந்த நேரத்தில் தீர்மானித்து வாக்களிக்கிறவர்களுடைய வாக்குலாம் வெற்றியை தீர்மானிக்கும். ஆக இலங்கையை பொறுத்தவரையில் ஜனாதிபதி தேர்தலே அநேகமாக கடந்த தேர்தலுடைய அந்த கணிப்பீட்டை மதிப்பீட்டை நீங்கள் பார்த்தால் அந்த இறுதியத்திலே தீர்மானித்து வாக்களித்தவருடைய வாக்குகள் அங்கே வெற்றியை பெற வைத்திருக்கின்றன. ஆகவே இந்த முறை அப்படி நிலைமை தான் இருக்கும். இப்போது இதுவரைக்கும் இப்போ சஜித் என்பது உறுதி, சஜித்தும் ரணில்குமார் சாணக்கியம் போட்டியது உறுதி. ஆனால் சரத் பொன்சேகாவோ விஜயதாஸ் ராஜபக்சவோ கதை வருகின்றது. ஆனால் இன்னும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை. ரணில் விக்ரமசிங்கவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஜனாதிபதி தேர்தல் அலுவலகம் கொழும்பிலே துறக்கப்பட்டு விட்டது. ஆனால் எந்த அணியோடு இணைவது என்பதுலாம் அதுக்கு பிரச்சனை இருக்கின்றது. இந்த புலனாய்வு தகவல் ஒன்று இருக்கும், அது சில தகவலை கொடுக்கும், அது எல்லா கட்சித் தலைவர்களுக்கும் கொடுக்கும், வெற்றி வாய்ப்பு இங்கே இருக்கிறது என்று. அந்த அடிப்படையில் ஐக்கிய கட்சிக்கான ஆதரவு அல்லது ரணில் விக்ரமசிங்கான ஆதரவு இல்லை என்ற ஒரு பார்வை இருப்பதாக அவர் நம்புகிறார் போல் தெரிகிறது. அதன் காரணமாக தான் ஐக்கிய கட்சியின் சின்னத்திலே போட்டிகளுக்காக தயங்குகிறார். அதுக்கத்தான் சஜித்தை இணைவதற்காக பிற வர்த்தக பிரமுகர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதர்கள் கூட இதிலே ஈடுபட்டு திரிந்தார்கள். அது இறுதி வரை கூட முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆகவே இந்த முறை நாளைக்கு இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் இந்த முறை தான் இப்படியான இழுபறி இருக்கின்றது. எந்த சின்னம் என்று கூட தெரியாதமை இருக்கின்றது. அநேகமாக மக்களுடைய உணர்வுகள் வித்தியாசமாக இருக்கின்றன. ஏன்னா பொருளாதார நெருக்கடி 2015 மைத்ரி கடைசி நேரத்தில் தான் வந்தார். அந்த நேர சூழல் வேறு. ராஜபக்சவுக்கு எதிராக இந்த மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள், அதாவது ஏற்கனவே வடக்கு கிழக்கு தாமக்களுடைய போர்க்குற்ற விசாரணை என்பது ஒன்று. அதை விட ஆனால் குறிப்பிட்ட சதவீத வாக்குகளாக தான் மைத்ரிபால வென்றார். நிச்சயமாக 69 லட்சம் வாக்குகளை கோட்டபாய எடுத்தார் என்றால் மைத்ரிபால 51 லட்சம் வரை தான் எடுத்தார்.
அதாவது 15ஆம் ஆண்டு 5 லட்சம் ஓட் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். ஆகவே நாங்கள் இப்போ 69 லட்சம் வாக்குகளிலே அவர் நின்று நம்புகிறார்கள், குறைந்த 50 லட்சம் வாக்காக தங்களுக்கு வரும்னு நம்புகிறார்கள். ஆனாலும் இந்த புலனாய்வு தகவல்களின் பிரகாரம் தங்களுடைய வெற்றி வாய்ப்புகளிலே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இனங்கள் தெரிகின்றது. அதன் காரணமாகத்தான் ஒரு குழப்பமான சூழல். புலனாய்வு தகவல்களை நம்ப முடியுமா? அநேகமாக எந்த ஒரு நாடுகளிலும் ஜனாதிபதியாக இருக்கின்றவர் அடுத்த முறை போட்டி போட போகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த ஆய்வு செய்வார்கள். ஆனால் வெளிநாடுகளிலே அந்த ஆய்வு செய்தால் சரியாக இருக்கும். இங்கு ஆய்வுகள் செய்யப்படுகின்ற பொழுதிலே உதாரணமாக இந்த தேர்தல் பற்றிய சுயாதீன மதிப்பீடு கணிப்பீடு இங்கு சொல்ல முடியாது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கை பொறுத்தவரை அவருக்கென்று இருக்கிற பாதுகாப்பு அதிகாரிகளுடைய ஆய்வு என்பது சரியாக இருக்கும் என்று அவர்கள் நேர்மையாக செய்திருப்பார். கோத்தபாய ராஜபக்சவுக்கு தெரியாதா தன்னுடைய வீட்டுக்குள் நின்று பூரப்பூராகின்றார்கள், ஜனாதிபதி மாளிகைக்குள் வரப்போகின்றார் என்று? ஆனால் அதை கூட சொல்ல முடியாதவர்களான இந்த பாதுகாப்பு தரப்பினர் அவர்கள் சொல்வதை நம்ப முடியும். அவர்கள் பலவீனங்கள் இலங்கை அரச கட்டமைப்பில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் பல. அதில் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் தான், தொலைக்காட்சியை பார்த்து பின்னாலே சென்றார் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே புலனாய்வு தகவல் அந்த தூரத்துக்கு கொடுக்கவில்லை என்பது ஒன்று. சில வேளைகளில் அந்த நேரம் புலனாய்வு தகவல் அவருக்கு எதிராக மாறி இருக்கலாம். அந்த விடயங்களை எல்லாம் அவர் விமர்சித்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார். அதில் சொல்ல வருகின்றார், அதாவது அவர் நம்பிய அதிகாரிகள், நம்பிய இராணுவ தளபதிகள் என்ன செய்தார்கள் என்ற பெருமெல்லாம் அங்கே சொல்லியிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அவ்வாறான சந்தேகங்கள் வரும் அல்லவா? இவர்கள் கூறுகின்றது உண்மை. நிச்சயமாக மக்கள் உணர்வுகளை மீறி இராணுவமும் செயற்படாத நிலைமையும் இருக்கும். நாடுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இராணுவ செய்தது. இவற்றினை கடந்து யார் தேர்தலில் வெற்றி அடைவது இந்த நாட்டுக்கு அனுகூலம்? இலங்கையினுடைய அரசியலமைப்பின் பிரகாரம் 50% பெற வேண்டும். அது வரவில்லையானால் 2 பிரதான வேட்பாளர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய விருப்பு வாக்களை எண்ணுவார்கள். அந்த விருப்பு வாக்களை யாருக்கு கூடியிருக்கோ அவர் ஜனாதிபதியாக வரலாம். ஆனால் அந்த விருப்பு வாக்கிலும் பிரச்சனை இருக்கமாக இருந்தால் இறுதிக்கட்டமான தீர்வு, 3வது தீர்வு டொஸ்ட் முறை, திருவுளச்சீட்டுன்னு சொல்கிறார்கள், அது வரக்கூடிய வாய்ப்பு வரலாம். இலங்கை வரலாற்றில் அப்படி ஒரு திருவுளச்சீட்டில் மூலம் ஜனாதிபதி செய்கின்ற வாய்ப்பு இல்லை. அதை சிலர் நகைச்சுவையாக கதைக்கிறார்கள். அப்படி கட்டம் வந்தால் ரணில் விக்ரமசிங்கே வருவார் ஜனாதிபதியாக என்றால் அதற்கு ஒரு லாக் இருக்குது. அந்த அளவு தூரம் மக்களுடைய வாக்குகள் சிதறுமா? சிங்கள மக்களை பொறுத்தவரை ஞாபகம் அதிருப்திகள் இருக்கின்றன. சிங்கள மக்கள் என்பவர்கள் அவர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே பொருளாதாரத்தை மையமாக பார்ப்பவர்கள். ஆனால் சமூக வலைதளங்களில் மக்களிடம் கருத்து கேட்கப்படுகின்றது. அதில் மிக அதிகளவான கருத்துக்களின்படி சையத் பிரேமதாசாவுக்கான ஆதரவு, அண்டோகுமார் திசாநாயக்கான ஆதரவு எல்லாம் வெளிப்படுகின்றது. அதே நேரம் ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவும் அங்கிருக்கின்றது. சமூக வலைத்தளங்களினுடைய பதிவுகளில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகள் அல்லது கருத்து கணிப்புகள் என்பதிலே நாங்கள் அதை நம்பகத்தன்மையாக எடுத்துக்கொள்ள முடியும். உதாரணமாக இந்திய தேர்தலில் ராகுல் காந்தி வெற்றி பெறுவார் என்று சமூக வலைத்தளங்கள் அநேகமாக பேசிக் கொண்டிருந்தன. இந்திய தேர்தலில் மிக அதிக இருந்தன. ஆகவே முன்னுக்கு பின்முறைகள் வந்து கொண்டே இருந்தன. இறுதியாக மோடி வெற்றி விட்டார். அதே போன்று டொனால்ட் ட்ரம்ப் கிலாரி கிளின்டனோடு சேர்ந்து போட்டிக்கிட்ட 2016ஆம் ஆண்டு நினைக்கின்றேன். அநேகமாக சம்பவங்கள் கிலாரி கிளின்டன் வெற்றி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். இறுதியாக சொன்னார் நான் கடைசியாக வெற்றி பெற்றது டொனால்ட் ட்ரம்ப். அப்போ வெளிநாடுகளிலே அப்படி இருக்கின்ற பொழுது இலங்கையில் எப்படி சமூக ஊடகத்தை பார்க்கலாம் என்ற கேள்வி இருக்கின்றது. ஆனால் சாதாரண மக்களை பொறுத்த வரையிலே அவர்கள் உணர்வுகள் மாறித்தான் இருக்கின்றன. பொருளாதார நெருக்கடி 5 மடங்காக அத்தியாவசிய பொருட்களை விலை உயர்ந்திருக்கின்றது கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு. தீர்வு வழங்கக்கூடியவர் யார்? நிச்சயமாக அது நான் நினைக்கிறேன் அதற்கான தலைவர்கள் இல்லை. என்னை பொறுத்த என்ன தனிப்பட்ட அபிப்பிராயம், சிங்கள தலைவர்கள் சொல்ல வலிக்கிறதாக இருந்தால் சஜித் பிரேமதாசா வெற்றி பெற்றாலும் கூட இவரால் தீர்க்க முடியாது. நீங்கள் ஒன்றே பாருங்கள், IMF எனப்படுகின்ற சர்வதேச நாணய ஓட்டுப்படியை தெளிவாக சொல்லுகின்றது. எவர் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கடன்களை கட்டியே ஆக வேண்டும். எவர் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு தாங்கள் சொல்லுகின்ற பலன்களை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். குறிப்பாக நட்டமடைகின்ற அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துகின்ற விடயங்களிலே எவர் ஆட்சிக்கு வந்தாலும் JVP வந்தாலும் கூட அதை செய்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் அங்கே நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் யதார்த்தமாக பார்க்கலாம். ரணில் விக்ரமசிங்க தேர்தலை பற்றி 1 ஆண்டுகளுக்கு பிற்போட வேண்டும் என்று கேட்பதற்கக்கூடிய ஒரு நியாயத்தன்மை என்னவென்று சொன்னால் பொருளாதாரம் இப்போதான் ஓரளவுக்கு வளர்ந்து வந்திருக்கின்றது. அவை ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றால் கிட்டத்தட்ட 11-12 பில்லியன்களே செலவாகும். அவை மீண்டும் ஒரு நெருக்கடியை கொண்டு வந்துவிடும். அவை அதை சற்று தவிர்ப்பதற்காக இன்னொரு ஆண்டுகள் பிற்போடலாமே என்ற ஒரு கேள்வி. இன்னொரு விஷயம், IMF கூட சர்வதேச நாணய நிதியம் கூட அரசியல் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால், அரசியலுக்கு அப்பால்
இந்த பொருளாதாரத்தை மீட்பதற்கான ஒரு முயற்சியாக ஜனாதிபதி தேர்தலை பார்க்க வேண்டும் என்ற விதமான கருத்துக்களை கலந்துரையாடல்களை செய்ததாக நாங்கள் உள்ள ரீதியாக அறிகிறோம். அது செய்தியாக வரவில்லை. ஆகவே அப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அதை சாதகமாக தனக்கு பயன்படுத்துகின்றார் என்ற சந்தேகம் ஏனைய கட்சிகளுக்கு இருக்கின்றது. அதில் நியாயமும் இருக்கின்றது. ஏன்னா ரணில் விக்ரமசிங்கே அப்படி செய்யக்கூடியவர். ஆகவே இந்த மக்களுடைய பொருளாதார நெருக்கடியை மீட்பதற்கான ஒரு பொது முயற்சியாக நான் நினைக்கின்றேன் கொழும்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரதான சிங்கள அரசியல் கட்சியிலும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவர்களிடம் ஒரு திட்டமும் இல்லை. அவர்கள் பொருளாதாரத்தை இரண்டாம் பட்சமாக வைத்துவிட்டு முதலே தேர்தல் யார் வெற்றி பெறுவது, அதன் பின்னர் நாங்கள் IMF-னுடைய பரிந்துரைகளை நிறைவேற்றுவோம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். தமிழ் கட்சிகளுடைய நிலைப்பாடு, தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு இந்த ஜனாதிபதி தேர்தலில் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர்கள் பங்களிக்க முடியாதவர்களமை வாக்களிக்கலாம், யாருக்கு ஒருக்கு வாக்களிக்கலாம். ஆனால் அதே அவருக்கு எந்த பயனும் இல்லை என்பது வரலாறு. 72ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு அரசியல் ஜாப்பு, 78ஆம் ஆண்டு 2வது குடியரசு அரசியல் ஜாப்பு, 82ஆம் ஆண்டு தான் நிறைவேற்ற அதிகார ஆட்சி முறை கொண்டுவரப்பட்டது. அதிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் வாக்களித்து எவரும் தமிழ் மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை. அதில் மிகப்பெரிய ஏமாற்றம் 94ஆம் ஆண்டு 1994ஆம் ஆண்டு ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க 17 ஆண்டுகால ஐக்கிய கட்சியினுடைய ஆட்சியை முறித்து கொண்டு வந்தார். சமாதானபூர்வமாக வந்தார். தமிழ் மக்கள் முழு பெருமை வாக்களித்தார்கள். கிட்டத்தட்ட 64% வாக்கோடு ஜனாதிபதி இலங்கை அரசியல் வரலாற்றிலே வெற்றி பெற்றார். ஆனால் 3 மாதங்களிலே அது ஏமாற்றமாக மாறிவிட்டது. அதன் பின்னர் 2009ஆம் ஆண்டும் அவர் வெற்றி பெற்றார். 2005 மஹிந்த ராஜபக்ச மக்கள் வாக்களிக்கவில்லை. 2015 மைத்திரிபால சிறிசேனக்கு மக்கள் ஊகமனதாக வாக்களித்தார். 2010ஆம் ஆண்டு சரத்வன்சேகா கூட மக்கள் வாக்களித்தார்கள். அவர் ஒரு இராணுவ தளபதி இருந்தும் வாக்களித்தார்கள். மாற்ற சந்திரிகானுடைய காலத்தில் பிராந்தியங்களின் ஒன்றியம் என்ற ஒரு அரசியல் தீர்வு முன்வைக்கப்பட்டது. இன்று வரை இலங்கையில் முன்வைக்கப்பட்ட அரசியல் தீர்வுகளில் அதுதான் மிகச்சிறந்தது என்று கூறுகின்றார்கள். இதுவரை முன்வைக்கப்பட்டதில் நல்லாட்சி காலம் என்று கூறப்படுகின்ற மைத்திரிபாலனுடைய ஆட்சி காலத்திலும் புதிய அரசியலமைப்பு வரைவு ஒன்று எழுதப்பட்டது. ஆகவே ஒரு முன்னேற்றங்கள் அங்கு முழுமையாக இல்லை என்று நாங்கள் கூற முடியுமா? இல்லை, நான் என்னை பொறுத்த மற்ற ஆட்சியாளருடன் ஒப்பிடுகின்ற பொழுது மற்ற ஆட்சியாளருடன் ஒப்பிடுகின்ற போது சந்திரிகா செய்தார். அது பொதுவாக ஒரு கதை நடக்கின்றது. அந்த பிராந்தியங்களுக்கான அந்த முறைமை நல்லது, அதை ஏற்றுக்கலாம் என்று நாளைக்கு தமிழர்கள் இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகள் பேசுகிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கட்சிகள் கூட 13 கொடுத்து ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிதான் அவர்கள் நிலைமை இருக்கின்றது. ஆகவே அவர் அந்த பிராந்தியத்துக்கான ஒன்றியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த வரைவு அப்போது நான் பீரிகசிற பத்திரிகை செய்தியாளராக பணியாற்றிய பொழுது அதை பற்றி ஒரு விமர்சனம் ஒன்று எழுதியிருந்தேன். அந்த வரைவினுடைய முழுமையை இங்கே பார்ப்பிலாக இருந்தால் அது சரி, பிராந்தியங்கள் அங்கே வருகின்றன. ஆனால் எல்லாமே கொழும்பை மையமாக கொண்ட ஒற்றை ஆட்சி அரசியல் ஜாப்பு என்ற கன்செப்ட் அங்கே வருகின்றது. அந்த கோட்பாடு உடையவில்லை. ஆனால் ஒற்றையாட்சி என்ற பதம் அங்கு பயன்படுத்தப்படவில்லை. அது பயன்படுத்தப்படாமலேயே அது சட்டங்கள் மூலமாக நுட்பமாக கையாளப்படுகின்றன. அதாவது நிதி, நீதி, நிர்வாகம், இந்த 3 விடயங்களிலும் கொழும்போடு தான் பேச வேண்டும், கொழும்பு தான் செய்ய வேண்டும் என்றால் அந்த அதிகாரங்களிலே இது நாங்கள் கேட்பது அதிகார பங்கீடு, அதிகார பரவலாக்கள் அல்ல. அதிகார பரவலாக்கள் என்பது என்னிடம் ஆனால் இதுவரைக்கும் முன்வைக்கப்பட்ட விடயங்களில் அதுதான் மிக உயர்ந்தபட்சம் என்று கூறுகின்றார்கள். அதை கடந்து ஆனால் அவ்வாறு சில மாற்றங்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் பங்களித்திருக்கின்றது என்பது வாய்ப்பாக அமைந்திருக்கின்றதா? நாங்கள் முழுமையாக அது இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு செல்ல முடியுமா? தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் அதை நிராகரித்தது. 96-7ஆம் ஆண்டு நிற்கின்றேன் ஒரு தீர்த்திடம் ஒன்றை கொண்டு வந்த பொழுது அதை எரித்தவர் ரணில் விக்ரமசிங்கே. அதான் நீங்கள் சொல்லுங்க, அந்த பிராந்திய ஒன்றியம் அதை எரித்தவர் ரணில் விக்ரமசிங்கே. தமிழ் தரப்பு அதை அப்போது முழுமையாக ஏற்றுக்கொண்டுதான் நான் சொல்ல மாட்டேன். இல்லை, யுத்தம் ஒன்று இருந்தது. ஆனால் யுத்தம் இருந்தது, ஆனால் போராட்டம் ஒன்று இருக்கின்ற அரசியல் ஜாப்பை விட கொஞ்சம் மாற்றமானது என்ற கருத்து இருந்தது. அது உண்மை இருந்தது. சிங்கள முற்போக்குவாதிகள் சில தமிழ் முற்போக்குகளுத்தாலும் அதை ஆதரித்திருந்தார்கள். ஆனால் தமிழ் மக்கள் கேட்கின்ற அந்த அதிகார பங்கீடு, அதாவது சுயநிர்ணய உரிமை, வடக்கு கிழக்கு நாங்கள் ஒற்றை வார்த்தை சொல்வதாக இருந்தால் தமிழோட பிரச்சனை இதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்று வரை கூட ஒற்றை வார்த்தையில் எங்கள் தமிழ் கட்சியில் எதையுமே சொல்லவில்லை. வடக்கு கிழக்கு இணைந்த எங்களுடைய தாயக கோட்பாடு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது ஒற்றை வார்த்தை என்றால் சுயநிர்ணயம் என்பது வேறு. அது ஏற்படக்கூடிய அளவுக்கு அதே இல்லை. நாங்கள் கோட்பாட்டு ரீதியில் அந்த விடயத்தை தொடர்ச்சியாக முன்வைக்கின்றோம். வடகிழக்கில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களின் மிக பெரும்பான்மை வடகிழக்கு இணைவை ஏற்றுக்கொள்வார்களா?
இல்லை அதிலேயே கேள்விகள் இருந்து ஏனென்றால் இப்போது நாங்கள் பலவீனப்படுத்தப்பட்டு விட்டோம், மெல்லினப்படுத்தப்பட்டு விட்டோம். அந்த கோரிக்கை பலவீனப்படுத்தப்பட்டு விட்டது, கிழக்கு மாநிலம் 2ஆக பிரிக்கப்பட்டு விட்டது. இது எல்லாமே திட்டமிடப்பட்ட ஒரு முயற்சி தான். அதாவது இந்த தமிழ் தேசிய கோட்பாடு உடைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அங்கே கிழக்கில் முஸ்லீம்களுக்கான ஒரு அழகு பேசப்பட்டது, முஸ்லீம்கள் தனித்து விடப்பட்டார்கள், முஸ்லீம்கள் ஒரு கட்சி உருவாகியது. 87ஆம் ஆண்டு அது நடைமுறைக்கு வந்தது. 81ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லீம்கள் உருவாகினாலும் 87ஆம் ஆண்டு தான் முதன்மையாக போட்டி போடுகின்றார். ஆகவே நீங்கள் இந்த வரலாற்றை பார்ப்பதாக இருந்தால் இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை உடைப்பதற்காக செய்யப்பட்ட வலைப்பின்னல்கள் இவை. ஆகவே இப்போது இன்னும் மெல்லப்படுத்தப்பட்டிருக்கின்றோம், இன்னும் மெல்லப்படுத்தப்பட்டு. ஆகவே தற்பொழுது தமிழர் தரப்பு இவ்வாறான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். நிச்சயமாக இந்த குழப்பமான நிலைமைகள், பலவீனப்பட்டு போயிருக்கிற நிலைமைகளை எடுக்க போன்ற முடிவு என்பது பலமாக இருக்க வேண்டும். என்னென்றால் தற்பொழுது பொது வேட்பாளர் தொடர்பில் அதிக அளவு பேசப்படுகின்றது. அது தொடர்பில் ஒரு ஐக்கியம் ஏற்பட்டிருக்கின்றது, கட்சிகள் இணைந்திருக்கின்றது, சிவில் அமைப்புகள் இணைந்திருக்கின்றார்கள். தேர்தல் அரசியல் மூலமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. தேர்தல் அரசியல் கட்சிகள் தேர்தலிலே போட்டி போடத்தான் வேண்டும். என்றால் இப்போ இருக்கக்கூடிய புவிசார் நிலைமைக்குள்ளே ஜனநாயக ரீதியாக கட்சிகள் போட்டி போட வேண்டும் என்பது உண்மை. ஆகவே அவர்கள் தேர்தல் அரசியல் கட்சியாக இருக்கலாம், போட்டி போடலாம், ஒற்றுமை என்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதே ஒரு பொய்யான வசனம் என்று பேசுகிறார்கள், கட்சிகள் ஒற்றுமையாக வேண்டும். அப்படி அல்ல, கட்சிகள் தனித்தனியாகவே இருக்கலாம், இருந்து கொண்டு நிலப்பாட்டை ஒன்றாக சொல்லலாம். ஆனால் தேர்தல் அரசியல் கட்சிகள் என்னதாக விருந்து நிற்கின்றார்கள்? அவர்கள் அந்த ஜனநாயக கட்டமைப்புகளே 2009க்கு பின்னால் ஜனநாயக கட்டமைப்புகளே வந்து விட்டார்கள், சரியாக இருக்கட்டும். ஆனால் தமிழ் மக்களுடைய தீர்வு என்று நாங்கள் வருகின்ற பொழுது இந்த தேர்தல் அரசியல் கட்சிகள் அதிலே வர முடியாது. அதுக்கு தான் நாங்கள் ஒரு ஒரு சமூக ஒரு தேசிய இயக்கமாக செயற்பட வேண்டும், ஒரு சிவில் சமூக அமைப்பாக செய்யப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் இளைஞருடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்றால், இப்போ ஜனாதிபதி தேர்தலே பொது வேட்பாளர் என்றால் ஒரு அரசியல் கட்சி கட்டாயம் தேவை, ஒரு கட்சி சின்னம் தேவை. அப்படி இல்லாமல் எந்த ஒரு அரசியல் கட்சியின் சின்னம் இல்லாமல் ஒரு பொது வேட்பாளராக போட்டியிட முடியாது. அப்படி இல்லை நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்றமாக இருக்க வேண்டும் என்று சட்ட விதிகள் இருக்கின்றன. அதன் காரணமாக சிவில் அமைப்புகள் இந்த கட்சியோடு ஒரு உடன்படிக்கை செய்து ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வருகின்றார்கள். அது இந்த தேர்தல் முறைமைக்குள்ளே நாங்கள் அதை பார்க்கலாம், சரி. ஆனால் இனப்பிரச்சனை தீர்வு என்று வருகின்ற பொழுது இந்த தேர்தல் கட்சிகளால் அது முடியாத ஒரு காரியம். அதற்கு ஒரு பொது அமைப்பாக பொதுச்சபையாக இயங்க வேண்டும். அதுதான் இந்த பொதுச்சபையை நாங்கள் ஒரு 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 தமிழ் மக்களுடைய உரிமைக்கான கட்டமைப்பாக மாற வேண்டும் என்ற கோரிக்கைகளை ஆரம்பத்திலே நான் எழுதியிருந்தேன். அது தமிழ் மக்களுக்கான தனி கட்டமைப்பு இருக்க வேண்டும். பொதுச்சபை என்பது மக்களிடத்திலிருந்து உருவாக வேண்டும். இல்லை, அதில் உண்மை இருக்கின்றது, பிரமுகரிடமிருந்து உருவாக முடியாது. அதாவது கீழே இருந்து மேலே வர வேண்டும், மேலிருந்து கீழ் நோக்கி வருவது அல்ல, கீழ் நோக்கியாவது செல்ல வேண்டும். அதுவும் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் ஆயுத போராட்டம் ஒன்றை தவிர தமிழர்களுடைய அரசியல் கட்சிகள் அவருடைய முடிவுகள் அவர் எழுதி கொண்ட தேர்தல் விஞ்ஞாபனம் என்று பார்த்தால் எல்லாம் மேல்மட்டத்திலிருந்து கீழே வந்திருக்கின்றன, மக்களிடத்திலிருந்து மேலே போகவில்லை. நல்ல உதாரணம் சொல்கின்றேன், ஏவிபி கட்சிகளை தவறு கொள்ளுன்றோம், கட்சி தலைமை முடிவெடுக்கின்றது, கட்சியில் ஒரு சிலர் முடிவெடுக்கின்றார்கள். அதே விடயம் தானே இந்த பொது அமைப்புகளிடம் இடம்பெறுகின்றது. நாங்கள் அந்த விடயத்தில் சரியான ஒரு கலந்துரையாடல் இடம்பெறுவது. நாங்கள் இந்த பொது வேட்பாளர் அல்லது இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முறைக்குள்ளே ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போட வேண்டும் என்ற விடயத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் அவற்றை பார்க்க முடியாது. அது இந்த மக்கள் நாங்கள் கூட்டாக இருக்கின்றோம், கூட்டுரிமை இருக்கின்றது, கொழும்பு எங்களை விட்டு பிரிந்து நிற்கின்றது என்பதை காட்டுவதற்கான ஒரு அடையாளமாக அதை பார்க்கலாம், ஒரு குறியீடாக அதை பார்க்கலாம். ஆனால் இந்த தேர்தல் முறைமைக்குள்ளே நின்று கொண்டு நாங்கள் இந்த உரிமை பற்றி பேச முடியாது. நாங்கள் எங்களுடைய மக்கள் சார்ந்த உரிமைகளை வலியுறுத்தி பேசுவதாக இருந்தால், அதற்கான கட்டமைப்பை நிறுவுவதாக இருந்தால் நாங்கள் மக்கள் மத்தியிலிருந்து ஒரு ஆள் வர வேண்டும். இன்று கூட கைதிகளுடைய இது ஒன்று நடைபெற்றது. அரசியல் கைதிகள் என்பவர்கள் போர்க்கைதிகள் என்ற பேர் கூட இன்னும் மாற்றப்படவில்லை. நாங்கள் பயங்கரவாத கையில் தான் இருக்கின்றோம். அரசியல் கைதில்னு நாங்கள் சொல்கிறோம். அரசியல் கைதிகள் என்ற வரை விளக்கணமே சர்வதேச சட்டத்திலும் இல்லை, இலங்கை சட்டத்திலும் இல்லை. போர்க்கைதிலாக மாற்ற வேண்டும். ஒரு நாட்டில் அரசியல் கைதிகள் என்று அந்த நாட்டின் அரசியல் சட்டத்தில் இருக்காது தானே, இரண்டு வகையாக இயல்பாக இருக்காது. ஒன்று காரணம் அந்த நாட்டின் அரசியலமைப்புக்கு எதிராகத்தான் அவர்கள் போராட்டம் செய்கின்றார்கள். ஆகவே அவர்களை தீவிரவாதியோ பயங்கரவாதியோ தானே அந்த நாட்டின் சட்டம் பார்க்கும். இதன் காரணமாகத்தான் குட்டுமணியார்கள் அந்த நிலைமை சொன்னார்கள், இலங்கை நீதிமன்றம் எங்களை விசாரிக்க முடியாது என்று. நாங்கள் வேறு நாடு, அதாவது இலங்கையுடைய அரசியல் ஜாப்பு சட்டங்கள் எங்களுக்குரியதாக இல்லை என்று சொல்லி இன்று வரை அது பொருந்துகின்றது. ஆக இலங்கை சட்டத்துக்குள்ளே பார்க்க வேண்டுமா இருந்தால் ஒன்று சிவில் கைதிகள் அல்லது குற்றவியல் கைதிகள் இரண்டு வகை வருகின்றது. அப்போ இரண்டு வகைகளையும் பார்ப்பார்கள். சர்வதேச சட்டத்தின்படி பார்ப்பதாக இருந்தால் இன்டர்நேஷனல் கன்ஃப்ளிக்ட் என்று வர வேண்டும் எங்களுடைய பிரச்சனை. அது இன்னும் வரவே இல்லை. ஜெனீவா மதுரை சபையிலே கூட போர்க்குற்ற விசாரணை என்று போடுகிறார்கள். ஆனால் போர்க்குற்ற விசாரணை என்று போட்டால் போர்க்கைதிகள் வரத்தானே வேண்டும். ஆனால் போர்க்கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற வசனம் அறிக்கையிலே இல்லை.
அப்போ அதை யார் கேட்டிருக்க வேண்டும், யார் சொல்லியிருக்க வேண்டும்? தமிழ் கட்சியில் சொல்லியிருக்க வேண்டும். யாருமே சொல்லவில்லை. தமிழ் கட்சிகளுடைய தமிழ் கட்சிகளை கேட்டு அந்த தீர்மானம் கொண்டு வரப்படவும் இல்லை. நான் சொல்ல வருகின்றேன், மக்கள் மத்தியில் இருந்து கருத்துக்கள் பெறப்பட்டு தீர்மானம் ஏற்றப்பட வேண்டும். மக்களுடைய அமைப்பாக மக்களுடைய தீர்மானமாக போகமாக இருந்தால் செய்திருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் கேள்வி கேட்டு சொன்ன விஷயத்துக்கு வருகின்றேன். ஜெனீவா மறுமை சபையிலே பாதிக்கப்பட்ட தரப்பு நேரடியாக போய் தங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டுமாக இருந்தால் ஜெனீவா மனிதமை சபையில் இருக்கிற 10 அம்சங்களுக்குள்ளே 4வது விடயமாக வர வேண்டும். இப்போது நாங்கள் விடயம் 2வது விடயமாக தான் பேசப்படுகின்றது. என்றால் அரசுக்கு அரசு தான் பேச முடியும். சைட் பாக்கெட் மீட்டிங்ஸில் மட்டும்தான், அதாவது உப கூட்டங்களிலே மட்டும்தான் எங்கள் தரப்பு போய் பேச முடியும். அது மெயின் ஹாலில் நடக்கின்ற இதுக்கு வருமா இல்லையான்னு சொல்ல முடியாது. ரிப்போர்ட் போகலாம், 1000 ரிப்போர்ட் போகலாம், அவர் இது விட்டு பேசாமல் இருப்பார்கள். ஆனால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைகள் 7வது கட்டத்துக்கு வந்தால் கூட அதற்கென்று தனியாக ஒருவர் நியமிக்கப்படுவார். அப்படி நியமிக்கப்பட்டது தான் பாலஸ்தீன பிரச்சனை. அப்படி இருந்து கூட பாலஸ்தீனம் இன்றைக்கு சர்வதேச ரீதியில் கைகழுவி தீர்வு இல்லாவிட்டாலும் கூட ஒட்டுமொத்தமாக மனித உரிமை பேரவை என்பது அதிகாரமற்ற ஒரு அமைப்பு. அது சர்வதேச சட்டங்கள் இருக்கக்கூடிய போது ஜெனீவா மனித சபையினுடைய இலங்கை தொடர்பான அறிக்கை எல்லாமே அரசியல் குற்றமுறியவை தான். யாரும் எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு தலைவர்களும் இதை துணிந்து சொல்லவில்லை. ஏன்னா எங்கே அவர் அரசியல் குற்றம் அளித்தாலும் சொல்லுன்றான்னு சொன்னால் அந்த போர்க்கைகின்ற விஷயத்தை சொல்ல இல்லை. போர்க்குற்றம்னு சொல்கிறீங்க. 2002ஆம் ஆண்டு சமாதான உடன்படிக்கை செய்கின்ற பொழுது அது சர்வதேச உடன்படிக்கை, ஆகவே இன்டர்நேஷனல் கான்ஃப்ளிக்ட். ஆனால் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் தானே. கைதிகள் தான் சொல்கிறார்கள். பொலிட்டிக்கல் நாங்கள் தான் பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து இருப்பவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். பொலிட்டிக்கல் அரசியல் கைதிகள் நாங்கள் தான் சொல்கிறோம். அரசியல் கைதிகள் வேறு இல்லை. அப்போ இன்டர்நேஷனல் கான்ஃப்ளிக்ட் என்ற அந்தஸ்து இருந்தும் அது இன்னும் வராதன் காரணமாக தான் போர்க்கைதிகள் என்ற வசனம் அங்கே பாவிக்கப்படலை. இது எல்லாம் யார் சொல்லியிருக்க வேண்டும்? கட்சி. அவள் கட்சி செய்யலை. அவள் மக்களிடத்தேன் தான் சிந்தனைகள் வர வேண்டும். நான் எங்கே வருகின்றேன் என்றால் மிக சுருக்கமாக சொல்கிறேன். பலஸ்தீன விவகாரத்தில் நீங்கள் சொன்னீங்களே அங்கு பயன் இல்லை. ஆனால் இன்று பலஸ்தீனத்துக்கு ஜாசிராபாத்தினுடைய கட்சிக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது, பார்வையாளர் அந்தஸ்து. அது எப்படி வந்ததுன்னு சொன்னால் அவருடைய இயக்கம் மக்கள் மட்டத்திலிருந்து கட்டி சாதாரண மக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதன் மூலமாக வந்த கருத்துக்கள் மூலமாக பெறப்பட்டதுதான் அது அந்த விஷயங்கள். அதாவது சர்வசரியாக அங்கீகாரங்கள். அப்படியான செயற்பாடு எங்களிடம் இன்னமும் இல்லை. சிவில் சமூக அமைப்புகள் இயங்குகின்றன, ஆனால் இன்னும் சாதாரண மக்கள் மத்தியில் நாங்கள் எதையுமே கொண்டு போய் சேரவில்லை, சொல்லவில்லை. அவர்களும் இந்த கருத்துக்களை கேட்கவில்லை. எழுத்தார்கள் பத்திரிகை எழுதி கொண்டு இருக்கிறார்கள், வாசிப்பவர்கள் துறை சார்ந்தவர்கள் மாணவர்கள் வாசிக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை மாத்திரம் வகுத்து செயல்படுகின்றார்கள். இதை விட நான் சொன்ன இந்த சர்வதேச சட்ட நுட்பங்களை ஆராய்ந்து அதற்கூடாக எங்களுடைய பிரச்சனை எப்படி வெற்றி கொள்ளலாம் என்பது பற்றிய எந்த ஆராய்வையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் செய்யவில்லை, சம்பந்தனும் செய்யவில்லை, சுமந்திரனும் செய்யவில்லை. சிவில் தரப்பு செய்திருக்கின்றதா? நிச்சயமாக நல்ல கேள்வி. சிவில் தரப்புகள் குறிப்பாக தமிழ் சட்டத்திறனிகள் இந்த விடயத்தை அணுகி இருக்க முடியும், செய்யவில்லை. எங்களுக்கு பலஸ்தீன உதாரணம், ருவாண்டா இன்டர்நேஷனல் கான்ஃப்ளிக்ட் என்று எடுக்கப்பட்டு தான் இன அழிப்பு என்ற ஒரு ஒற்றை வார்த்தை மூலமாகத்தான் அங்கே சர்வதேச விசாரணை நடைபெற்றது. ஆனால் நாங்கள் இன அழிப்பு என்று இன்னும் ஒற்றை வார்த்தை சொல்லவில்லை. நாங்கள் 13வது சட்டத்தையும் ஏற்றுக்கொள்ளுவோம், சில வேளைகளில் அதை ஆரம்ப புள்ளியாக பார்ப்போம், இப்போது இருக்கக்கூடிய தேர்தலில் போட்டியும் போடுவோம், நாடாளுமன்ற கதிரைக்கும் வருவோம் என்றால் உங்களோட தீர்மானம் என்ன? ஒற்றை வார்த்தை சுய நிர்ணய உரிமை என்பது வர வேண்டுமாக இருந்தால் இன அழிப்பு விசாரணை நடைபெற வேண்டும். அது இன அழிப்பு என்று சொல்லப்பட்டால் போர்க்கைதிகள் என்பது இயல்பாக வரும். இதை நாங்கள் செய்வதற்கு சந்தர்ப்பம் இருந்தது. 2012ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரை நிறைவேற்றப்பட்ட ஜெனீவா மனித அறிக்கைகளை கொண்டு போய் இது பிழை, இது சர்வதேச குற்றம், நீங்கள் சர்வதேச அமைப்பாக இருந்து கொண்டு அரசியல் குற்றம் இழைத்திருக்கிறீர்கள் என்று சுட்டிக்காட்டி சர்வதேச சட்டங்களை சுட்டிக்காட்டி பேச முடியும். ஆனால் இதுவரைக்கும் எந்த சட்டத்திறனிகளும் தமிழ் சட்டத்திறனிகளும் சரி சிவில் அமைப்புகளும் சரி அதை பேசவில்லை. அதை பேசுவதற்கு அரசியல் கட்சிகள் தேவையே இல்லை. ஆகவே நாங்கள் தமிழ் தேசிய கட்சியை மட்டும் குற்றஞ்சாட்டி பிரயோசனம் இல்லை, சிவில் அமைப்புகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது, அவர்கள் செய்யவில்லை. தமிழ் சட்டத்திறனிகளும் ஆக்ரோஷமாக பேசுகின்றார்கள், இந்த சர்வதேச சட்டங்களை ஆராய்ந்து அதனூடாக செல்லவில்லை. இவ்வளவு நேரம் இந்த கலந்துரையாடல் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி பிரச்சனை, நன்றி நேர்களே. இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டது உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.